ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸ் 272 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ளாட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி லோ வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,410 வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வந்திருக்கு. ஹை வந்து எங்கே வந்திருக்கு, ஹை எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,874 வந்து இன்றைக்கி வந்து டுடே ஹை. அதனுடைய பிரேக் அவுட் லெவல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,710 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னோம், அதாவது 47,600க்கு மேலே போணுது அப்படின்னா மேலே 47,800 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் கீழே வந்து டிப் கிடைக்கும்போது நம்ம பை பண்ண சொன்னோம். பட் இருந்தாலும் 47,400 வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மேலே நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இன்னையினுடைய கண்டிஷன் தான். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் மண்டே, அதாவது ஜனவரி 15 பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகுது, எந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம் செல் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 47,710 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ மண்டே வந்து இப்போ பாருங்கள், இந்த ட்ராக், இந்த ரயில்வே இந்த 2 ட்ராக்குள்ளே வந்து மார்க்கெட் மூமெண்ட் ஆனதுன்னா ஒரு அப் அண்ட் டவுனாக வால்டைலாக தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இந்த ட்ராக்குக்கு மேலே ஓப்பன் ஆனது மார்க்கெட் அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக வரும்போது நம்ம திரும்ப இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப மேலே எது வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48,000 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. 48,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். இந்த 48,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 48,000 பிரேக் பண்ணிட்டு அடுத்தது சஸ்டைனாக இங்கே வந்து பார்த்தோம், சஸ்டைனாக ட்ரேடிங் ஆகி திரும்ப மேலே போக தான் ட்ரை பண்ணால் திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,160 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 48,160 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த லெவல்ஸு. இது வந்து இந்த ட்ராக்குக்கு மேலே வந்து போணுது அப்படின்னா இப்போ அடுத்தது இந்த ட்ராக் கீழே, அதாவது 47,600 இந்த ட்ராக்குக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்படிங்கும்போது ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியாமல் இங்கே தடுமாறிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து புல் பண்ணும், அதாவது ட்ரை பண்ணும். மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்காக தான் ட்ரை பண்ணும். இன்கேஸ் இது கீழே லெவல்ஸில் கீழே ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து திரும்ப பை பண்ணலாம். இங்கே நம்ம திரும்ப பை பண்ண இந்த லெவல்ஸ், அதாவது 47,400 ரேஞ்சில் நம்ம 47,400 ரேஞ்சில் நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,100 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இது வந்து ஒரு 47,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்ஸ் தான். இந்த 47 கீழே போணுச்சு அப்படின்னாவே மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து செல் ஆஃப் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகப்பா அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு இதே ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே நம்ம திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான கால் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி மேலே போக மார்க்கெட்டால் ட்ரை பண்ண இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல, இந்த ட்ராக் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த லெவல்ஸு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம காலை அவாய்ட் பண்ணிடணும். இந்த லெவல்ஸ் மேலே போனால் மட்டும் நம்ம வந்து கால் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.